பாரதியை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? பாரதியை ரிலீஸ் பண்ண சொல்லி சொன்னேன் சார். ஆதி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் அம்மா சாரதா சாகிறதுக்கு இதோ இங்க நிக்கிறாளே பாரதி, இவதான் காரணம். இவ பேசின பேச்ச தாங்க முடியாம தான் உங்க அம்மா என்னோட அக்கா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். நீ இப்படி இங்க நிக்கிறதுக்கு காரணமே இதோ இவதான். எவ்வளவு போய் அரெஸ்ட் பண்ண வேணா, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ற. சித்தி போதும், நிறுத்துங்க. சித்தி, நீங்க கம்ப்ளைண்ட் எதுவும் எழுதி கொடுக்காதீங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. இவதான் உங்க அம்மாவை கொன்னவ. அதுக்கான தண்டனைய இவ அனுபவிச்சுதான் ஆகணும். சித்தி, எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா? உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. பாரதிய நான் முழுசா நம்புறேன். தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. அவங்கள நான் இவ்வளவு நாளும் கூட இருந்தே பார்த்திருக்கேன். அதனால கண்டிப்பா எங்க அம்மாவோட சாவுக்கு பாரதி காரணமா இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அந்த தப்ப இப்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நிதயமே கடனாக கடனாக ஆதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்ப நாங்க என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சித்தி, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க பேசுறத மறுத்து பேசணுங்கிற எண்ணத்துல நான் இதை சொல்லல. திரும்பவும் சொல்றேன், எனக்கு பழைய விஷயங்கள் எதுவும் சுத்தமா நினைவுல இல்லை. பாரதியோட நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு ஒரு விஷயம் கூட ஞாபகத்துக்கு வரவே இல்லை. ஆனா இவ்வளவு நாளும் பாரதி கூட இருந்தது, பேசினது, பழகினது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க என் அம்மாவோட சாவுக்கு காரணமா இருக்க மாட்டாங்கன்னு தெரியுது. ஆதி, எனக்கு என்னமோ நீ தப்பு பண்றன்னு தோணுதா? இல்ல சித்தி, இப்பதான் தப்பா சரி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பாரதி மேல இப்படி ஒரு பழி இருக்குன்னா அது பொய்ன்னு அவங்க தான் நிரூபிக்கணும். அதுக்கு நான் அவங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுத்தாகணும். அதுக்குள்ள அவங்கள ஜெயில வச்சு தண்டிக்கிறது சரி கிடையாது சித்தி. நீங்க என் அம்மாவோட சாவுக்கு பாரதி தான் காரணம்னு சொல்றீங்க. அப்படி இல்லைன்னு பாரதியை நிரூபிக்கிட்டோம். ஆனா பாரதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தொட்டு தாலி கட்டின என்னோட மனைவி பாரதிக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்காக நான் வருவேன்.